ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. துளசி மகாத்மியம் 8வது அத்தியாயம். மீண்டும் பிரகலாதாழ்வான் சொல்லத் தொடங்கினார். இவ்வாறு ரிஷிகளுக்கு தரிசனமளித்த கருட பகவான் அவர்களை பார்த்து, ஓ ரிஷிகளே, இனி கொஞ்சமேனும் பயமின்றி உங்களுடைய தபஸை அனுஷ்டியுங்கள், உங்களுக்கு சேமம் உண்டாகட்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது மரத்தின் பொந்திலிருந்த அவ்வந்தனன் கருட பகவான் மேல் வந்தேறினான். உடனே கருட பகவானும் ஆகாய மார்க்கமாய் கிளம்பி அநேக பட்டணங்களையும் நதிகளையும் லவண சமுத்திரம் முதலான சமுத்திரங்களையும் கடந்து செல்லும் போது தேவதத்தன் சொர்ணமயமான கோட்டைகள் சூழ்ந்தும் வெளுத்த மனிதர்கள் நிறைந்தும் உள்ள பகவானுடைய ஆலயத்தை பால் சமுத்திரத்தின் மத்தியில் கண்டான். கருட பகவானும் பகவத் சன்னதியை அடைந்தார். அவ்வந்தனன் ஆலயத்தை பார்த்ததும் கண்களை மூடிக்கொண்டான். உடனே அம்மூடாத்மா அவ்விடமிருந்து பூலோகத்தை அடைந்தவனாய் ஒரு பெரிய உப்பரிகையின் மீது வந்து தங்கினான். அவ்விடத்தில் இருக்கப்பட்ட அப்சர ஸ்திரீகளை பார்த்ததும் இது யாருடைய கிரகம் என்று வினவினான். அங்கிருந்தவர்கள், இந்த கிரகம் துளசி தேவியினுடையது என்று சொன்னார்கள். அவ்வந்தனனும் தன் வரவை தேவியாருக்கு தெரிவிக்க சொன்னான். அப்படியே அவர்களும் தெரிவிக்க துளசி தேவியும் பிராமணனை உள்ளே வரும்படி சொல்லி விடையளிக்க அவ்வாஞ்சையினால் பிராமணனும் உட்பிரவேசித்து அவ்விடத்தில் முன் தான் பூஜை செய்யும் போது துளசி தேவியை எவ்விதமாய் பார்த்தானோ அவ்விதமே பார்த்து ஆனந்த பரவசனாய் தனது விருத்தாந்தத்தை தெரிவித்தான். துளசி தேவியும் அவனுக்கு தன் வேலைக்காரர்களினால் போஜனம் செய்விக்க அவ்விடத்தில் மறித்தவளாய் தனது படுக்கையில் படுத்து கொண்டிருந்த தேவசேனையை கண்டு விப்ரன் பேசாமல் இருந்தான். துளசி தேவி அவனுடைய கண்களை மூடிவிடும்படி வேலைக்காரர்களுக்கு உத்தரவு செய்ய அவர்களும் அப்படியே செய்தார்கள். அத்தேவியின் மகிமையினால் அவன் முன் சொன்ன ஊரக புருக்கி வந்தான். அவ்விடம் வந்ததும் சுசேன மகாராஜனிடம் சென்று அவனுடைய பெண்ணான தேவசேனையிடம் தான் ஸ்வேத தீபம் போய் வந்த சமாச்சாரத்தை சொல்லிக் கொண்டான். இதை கேட்ட தேவசேனையும் அந்த தேவதத்தனை பார்த்து, ஓ சுவாமி, ஸ்வேத தீபம் எப்படிப்பட்டது என்று வினவ, அவ்வந்தனன் மிகவும் பயந்து அத்தீபத்தில் துளசி தேவியின் மண்டபத்தில் உன்னை மறித்தவளாக கண்டேன் என்று சொன்னான். இவ்வார்த்தையை கேட்ட தேவசேனையும் அவ்விடத்திலேயே துளசி தேவியின் பாதத்தை அடைந்தாள். புத்திரியின் தேக வியோகத்தை கண்ணுற்ற அரசனும் அவன் மனைவியுமான வசுசேனையும் மிகவும் துக்கத்தை அடைந்தார்கள். தேவதத்தனும் மிக வருத்தத்துடன் மகேந்திர பர்வதம் போய் அவ்விடத்தில் தபஸ்வியாயிருக்கிற பரசுராமனை கண்டு தன்னுடைய வருத்தத்தை சொல்லிக் கொண்டான். அம்மகரிஷியும் தனது தபோ மகிமையினால் நடந்துள்ள விருத்தாந்தங்களை அறிந்து கொண்டு சொல்லுகிறார். ஓ பிராமணனே, முற்பிறப்பில் நீ திரிதர் என்கிற மகரிஷிக்கு சிஷ்யனாகி அம்மகரிஷி துளசி பூஜை செய்து கொண்டிருக்கும் போது நீயும் அவரிடத்தில் பக்தியுடையவனாயிருந்தாய். அம்மகரிஷி துளசி தேவியை சேவிப்பதற்காக ஸ்வேதவீபம் சென்ற வேளை நீயும் போயிருந்தாய். அச்சமயத்தில் அத்துளசி தேவியின் சமீபத்தில் தேவசேனையும் இருக்க கண்டு நீ அவள் மேல் காதல் கொண்டாய். அவளும் உன்மேல் காதல் கொண்டாள். இவ்விருத்தாந்தத்தை துளசி தேவி பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்வேதவீபம் போய் திரும்பி வந்த மகரிஷியும் சிஷ்யனாகிய உன்னை சாம்பலாக கடவாய் என்று சபித்தார். அவ்வாறே அந்த தேவசேனையையும் சபித்தார். பின்னர் மகரிஷியும், நாம் தெரியாமல் சபித்து விட்டோமோ என்று துளசி தேவியை பிரார்த்திக்கிறார். துளசி தேவியும், ஓ மகரிஷியே, உன்னுடைய சிஷ்யானவள் மறித்தவனான தேவசேனையை எப்பொழுது பார்க்கிறானோ அப்பொழுது முன்னிருந்த சரீரம் வரும்போது இவளும் முன்னிருந்த தன் நடவடிக்கையை அறிந்து அதே ரூபத்துடன் என்னுடைய சன்னிதானத்திற்கு வரக்கடவள். உனது சிஷ்யனும் மனுஷிய ஜென்மத்தில் பிறந்து இவளை பார்க்க போகிறான் என்று சாப விமோசனம் செய்தாள். இது பூர்வ விற்த்தாந்தமாகையால் இப்போது திரிதார்சிசி தன்னுடைய சிஷ்யனிடத்தில் கிருபை வைத்த தேவியை குறித்து சந்தோஷித்து கொண்டு பத்ரி ஆசிரமத்தில் தபசு செய்கிறார். நீ உடனே அந்த பத்ரி ஆசிரமத்தில் போய் அம்மகரிஷியை கண்டு வணங்கினால் அவருடைய அனுகிரகத்தினால் நீ யாவும் தெரிந்து கொண்டு சுகமடைவாய் என்றனர். இவ்வரலாற்றை கேட்ட தேவதத்தனும் அந்த பத்ரி ஆசிரமம் போய் துளசி தேவியை ஆகாரம் இல்லாமல் 12 வருடம் பூஜை செய்தான். இப்படி தபசு செய்கிற நாளில் நாரத முனிவர் அவ்விடம் வந்து, ஓ தேவதத்தா என்று கூப்பிட்டு
நான் சுவேத தீபத்தில் வாசம் செய்கிறவன். துளசி தேவியின் ஆக்ஞையினால் உன்னை அழைத்து கொண்டு போக வந்திருக்கின்றேன். ஆகையால் துளசி ஸ்ரீ சசுகையே, பாபகாரணி, புண்ணியதே, நாரதனுதே என்னும் இம்மந்திரத்தை கிரகித்துக்கொள், தேவ விமானம் வரும் என்று சொன்னார். அந்தணனும் அம்மந்திரத்தை வணக்கத்துடன் கிரகித்துக் கொண்டான். அந்த சனத்திலேயே ஆகாய விமானம் வர அதிலேறி சுவேத தீபம் போய் துளசி தேவியை வணங்கி அவ்விடத்தில் தேவசேனை உயிருடன் இருக்க கண்டான். துளசி தேவியின் நியமனத்தினால் தேவதத்தனும் தேவசேனைக்கும் விவாகமாக நாரதர் துளசி தேவியினிடம் விடை பெற்று கொண்டு வைகுண்டம் போய் சேர்ந்தார். தேவதத்தனும் தேவசேனையை அடைந்து அதே சரீரத்தில் துளசி தேவியை பூஜித்து வைகுண்ட பதவியை அடைந்தான். இத்தன்மையாக துளசி தேவியின் பக்தியினாலே தேவதத்தனும் உத்தமமான கதியடைந்தான். ஆதலால் துளசி பூஜை செய்கிறவன் தர்மார்த்த காம மோட்சம் என்கிற 4 வித புருஷார்த்தங்களையும் அடைகிறான். யாவனொருவன் இந்த கதையை எழுதுகிறானோ, படிக்கிறானோ, கேட்கிறானோ அவன் இந்த ஜென்மத்தில் சித்திகளை அடைகிறான் என்பதில் சந்தேகம் இல்லை என்று அருளி செய்தார். ஸ்ரீ பாக்ம புராணத்தில் துளசி மகாத்மியத்தில் தேவதத்தோ பாக்கியானத்தை கூறும் 8வது அத்தியாயம் சம்பூரணம்.